ஹாய் நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி பேஷண்ட்டுக்காக ஸ்டண்டிங் பண்ண போகிறோம். அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்ஏஓ கார்டல் வியூவில் பாருங்கள். இது வந்து லெஃப்ட் சிஸ்டம் தான் எங்கேஜ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். லெஃப்ட் சிஸ்டம் எல்லாமே நார்மலாக இருக்குது. அரேவோ கார்டல் வியூ இது. அரேவோ கார்டல் வியூலேயும் எல்லாமே நார்மலாக இருக்குது. எல்ஏடியிலும் சரி, எல்சிஎக்ஸ்லையும் சரி, எந்த பிளாக்கும் இல்லை, ஃப்ளோவும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு அரேவோ கிரேனியல் வியூவில் பார்த்துட்ருக்கோம். எல்ஏடி நல்லா இருக்குது. டைப் 3 வெசல் அண்ட் எல்ஏஓ கிரேனியல் பார்க்குறோம். எல்ஏஓ கிரேனியல் கூட வியூஸில் எந்த பிளாக்கேஜ் இல்லை. பிளட் ஃப்ளோ நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆர்சி எங்கேஜ் பண்ணுறோம். ரைட் சைடு எங்கேஜ் பண்ணுற உடனே இதில் நல்லா தெரியுது பாருங்கள். மிடில் தான் வந்து பிளாக் இருக்குது. வியூ பை வியூ வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். பார்த்து தான் கிளியராக ஸ்டண்டிங் எந்த பொசிஷனில் வைக்கணும், எவ்வளோ லென்த்து வாங்கி எடுத்து வைக்கணும், லென்த்து அந்த மாதிரின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஒன்று மூவ் பண்ணி பார்க்கணும். ஒரு இமேஜஸாக பாஸ் அண்ட் ப்ளே பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் ஸ்டண்டிங் பொசிஷன் எதுவும் நம்மளுக்கு கிளியராக தெரியும். த்ரோம்போசிஸ் எதுனா இருக்கா, இல்லை பிளாக்கா, மைல்டா, சிவியரா, மாட்ரேட்டான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிஸ்டமில் வந்து மினிமைஸ் பண்ணி காட்டுறோம். இதில் ஆங்கிள்ஸ் அண்டு எந்த சிஸ்டம்ஸில் என்ன பண்ணுறாங்க, கொரோனாவில் பலூன் வைக்கிறது, ஸ்டண்ட் வைக்கிறது எல்லாமே இதில் க்ளீனாக தெரியும். இந்த வியூவில் பாருங்கள். ஆர்சியை வந்து சிவியர் டிசீஸாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும், மாடரேட் டிசீஸாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மிட் போர்ஷனில். அதனால் அந்த போர்ஷனில் தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்டண்டிங் பண்ண போகிறோம். ஸ்டண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பிடிசியை ஒயரை வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுவோம். உள்ளே இன்சர்ட் பண்ணி லாஸ்ட்டு டிஜிட்டல் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பிஎன்டபிள்யூ, விஸ்பர் இந்த மாதிரி சம்திங் பிடிசியை ஒயர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒயரோட ஹெல்ப் வச்சு தான் நெக்ஸ்ட்டு பலூன் வச்சு ப்ரீடைலேட்டேஷன் பண்ணுவோம். ப்ரீடைலேஷன் பண்ணி முடிச்சிட்ட பின்னாடி தான் போஸ்ட் டைலேட்டேஷன் பண்ணுவோம். போஸ்ட் டைலேட்டேஷன் போது ஸ்டண்டிங் வந்து பண்ணுவோம். ஸ்டண்டிங் இப்போ ஆர்சியில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த வெசில் எவ்வளோ சைஸ் இருக்குது, 3.0 × 12 எடுத்துக்கினா அந்த பிளாக்கேஜ் கிளியராக இருக்கும். அதனால் 3.12 எடுத்து இதுக்கு ஸ்டண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர்சியில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ரைட் கார்னர்ஸ் இருக்குது, ஆர்வி பிரான்ச்சு, அக்யூட் மார்ஜினல் பிரான்ச்சு, பிஎல்வி, பிடிஏ, இவ்வளோ வந்து பார்ட்ஸ் இருக்குது நம்ம ஆர்சியில். இந்த பார்ட்ஸ் எல்லாமே பிளாக்கேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு எப்பயுமே பார்க்கணும். அப்போ தான் நம்ம ஆர்சியை வந்து ஃப்ளோவும் நல்லாயிருக்கும், பேஷண்ட்டுக்கும் எந்த ப்ராப்ளம் வராது. அண்ட் வந்து வியூஸ் மாற்றி நம்ம எல்லா ஆர்டரிஸ்லையும் எங்கேயாவது பிளாக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்க்கணும். பிடிசி பண்ணிகிட்ருக்கும் போதும் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி நம்ம ஒரு டைம் வந்து சிஸ்டம்ஸில் வியூவை வச்சு பார்க்கணும். நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வியூவை தான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். வியூஸில் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கா சம்திங்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டண்டிங் பண்ணும்போது இன்ஃப்ளேஷன் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணி இன்ஃப்ளேஷன் டிவைஸ் டியூபல் கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டியூபல் வந்து உள்ளே வந்து ஆர்டரிஸ்குள்ளே செட் பண்ணுவாங்க. டாக்டர் எப்போ வந்து இன்ஃப்ளேட்டுன்னு சொல்கிறாங்களோ அப்போ இன்ஃப்ளேட் பண்ணுவோம். டீஃப்ளேட்டுன்னு சொல்லும் போது டீஃப்ளேட் பண்ணுவோம். டியூபலுக்கு நாமினல் வந்து 9, ஆர்பிபி வந்து 18. அது வரைக்கும் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி இன்ஃப்ளேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பலூனை வந்து லைட்டாக வெளியே எடுத்துகிட்டு இல்லை அப்போ வந்து ஒரு சினி கொடுத்து பார்ப்பாங்க. சினி கொடுத்து பார்த்துட்டு அப்புறம் ஸ்டண்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டெண்ட் பலூன் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஸ்டெண்ட் பலூன் வந்து ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதோட நாமினல் ஆர்பிபி டாக்டர் சொல்கிற அளவுக்கு நம்ம இன்ஃப்ளேட் அண்ட் டீஃப்ளேட் பண்ணோம்னா சரியாக அந்த மாதிரி பொசிஷன் வரும். இந்த மாதிரி பொசிஷன் வந்து டீஃப்ளேட்டுன்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம டீஃப்ளேட் பண்ணோம்னா கரெக்டாக ஸ்டெண்டிங் பொசிஷன் இருந்துடும், கரெக்டாக இருந்துடும். அதுக்கப்புறம் ஏதாவது மைனர் பிளாக்ஸ் எதாவது வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும். ஏதாவது ஸ்டெண்டிங் பொசிஷனில் ஏதாவது கொஞ்சம் கர்வ் ஏதாவது தெரிஞ்சால் அதுக்கு வந்து டைலேட்டேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரீ டைலேட்டேஷன் பலூன் எடுத்துட்டு அதை வந்து டைலேட் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் பிடிசியோட நார்மல் பேசிக்கு. அவ்வளோதான் நண்பா பிடிசியோட ஸ்டண்டிங்கு. இதை வந்து புரியாதவங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் இதை பற்றி உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் வீடியோஸ் போடுறேன். இல்லை பர்சனலாக உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறேன். ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி